ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடேங்கப்பா, சீமானுக்கு இவ்வளவு பெண்கள் செல்வாக்கா? விஜயலட்சுமி விவகாரம் நடந்து கொண்டிருக்கும் போது திமுகவுக்கு ஷாக் கொடுத்த சீமானின் பொதுக்கூட்டம். இது குறித்துதான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சியின் அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு பீதியை கிளப்பிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு 1-4-7 கிராஜுவலா வளர்ந்து கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி இப்போ அடுத்த லெவல் பாய்ச்சலுக்கான ஒரு சிக்னலை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல காட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்து 16% வாக்குகளை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட பாய்ச்சல எப்படியும் 25-30% வாக்குகளை குறிவைத்து 2026 நோக்கி வீரநடை போட்டுக் கொண்டிருக்கும் சூழல தான் சீமான் அவர்களுடைய இத்தகைய வளர்ச்சியை எப்படியாவது கட்டுப்படுத்திடணும் அப்படின்ட்டு ஆளும் திமுக பல்வேறு விதமான தடை கற்களை சீமானுக்கு எதிராக போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமா சீமான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சணும் அப்படின்ட்டு 14 ஆண்டுகளுக்கு முந்தைய விஜயலட்சுமி வழக்க மீண்டும் தூசி தட்டி எடுத்து சீமானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவு ஒரு நெருக்கடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதன் காரணமாக 2 நாட்களுக்கு முன்னாடி சீமான் வீட்டுக்கே போய் காவல்துறை செய்த அடாவடித்தனம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதுமே ஒரு கோபத்தையும் கொந்தளிப்பையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்துச்சு. அதற்கு அடுத்த நாள் சீமான் அவர்களை டைரக்டா வரவழைத்து மிகப்பெரிய அளவு அவருக்கு ஒரு மென்டல் டார்ச்சரையும் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவை அனைத்தையுமே உடைத்திருந்து சீமான் அவர்கள் எந்த அளவு மக்கள் செல்வாக்கான தலைவர் அப்படிங்கறத அன்று இரவே நிரூபித்திருந்தாரு. இந்த சூழல இன்றைய தினம் சீமான் அவர்கள் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருந்தாரு. அதுல முழுக்க நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்களை தாண்டி பாமர பெண்களும் பெரிய அளவு கலந்து கொண்டதை பார்க்க முடிஞ்சு. அந்த அளவுக்கு பெண்கள் மத்தியிலையும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கும் அக்செப்டபிலிட்டியும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அதுவும் இந்த விஜயலட்சுமி விவகாரம் லைவ்ல இருக்கும் சூழல்ல திமுக நினைத்தது பெண்கள் வாக்குகள் இனி சீமானுக்கு போகவே செய்யாது, பெண்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது சீமானுக்கு 0 ஆகிரும் அப்படிங்கறத அவர்களுடைய எண்ணமா இருந்துச்சு. ஆனா அவர்களின் கனவுல மண்ணள்ளி போடுற விதமாக சீமானுக்கு இன்றைய தினம் கூடிய பெண்கள் கூட்டம் அப்படிங்கிறது நம்மையே மிகப்பெரிய அளவு வியப்படைய வைத்திருக்கே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாமர பெண்கள் பெரும்பான்மையா சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்க அமர்ந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் கூட்டமும் மிகப்பெரிய அளவு கூட்டியிருந்துச்சு. பெரிய அளவு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு அந்த அளவுக்கு சீமானுக்கான அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது எப்பவுமே தென்காசி மாவட்டத்துல அதிகமா தான் உண்டு. அது இந்த முறை இன்னும் அதிகமா இருந்தது அப்படிங்கிறது ஆளும் ஆட்சியாளர்களை மிகப்பெரிய அளவு ஆட்டம் காண வைத்திருக்கக்கூடிய விடயமாக பார்க்கப்படுது. அதுலயும் பெண்கள் கூட்டம் சீமான் அவர்களுக்கு இந்த அளவு கூடியது அப்படிங்கிறது சீமானுக்கு எதிராக இவர்கள் நகர்த்தக்கூடிய அத்தனை அரசியல் நகர்வுகளுமே அவருக்கு பாசிட்டிவா தான் போய் முடியுது. அவருக்கு அரசியல் ரீதியா எந்த ஒரு நெகட்டிவும் இது கொடுக்கல அப்படிங்கறதையும் கண்கூடாகவே காட்டுது. இனி வரக்கூடிய நாட்கள்லயும் சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்னு தன்னுடைய மக்கள் செல்வாக்க நிரூபித்துக் கொண்டே போயிட்டு இருப்பாரு. அது 2026 தேர்தலில் மிகப்பெரிய அளவு பிரதிபலிக்கும் அப்படிங்கறத அரசியலை உற்று நோக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. நன்றி, வணக்கம்.